ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கு இனிமேல் தொந்தரவாக இருக்கக்கூடாது. இதனால் நம்ம இடைஞ்சலாக இருந்துட்டோம். இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "நீ ஏன் என்னை தொந்தரவாக நினைக்கிற?" அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. ஏன்னா இத்தனை நாள் என் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருந்துச்சு. குழந்தையும் நான் வளர்க்குறதுக்கு அம்மா தான் எனக்கு உடம்பு முடியாதனால, அம்மா தான் 3 வருஷமாக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள எனக்கு மனசுக்குள்ளே ஒரு விதமான கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்கள ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா அதை என்ன சொல்கிறாங்கன்னா, "இது என்னோட ஒரு பொறுப்பு தான். உன் ஹஸ்பண்ட் சரியில்லை. அதுக்காக உன்னை நான் அப்படியே விட்டுற முடியுமா? உன்னோட குழந்தைய நான் விட்டுற முடியுமா? என்னால் முடிஞ்சிருக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு பிள்ளையும் உன்னையும் பார்த்துக்கிட்டுறேன். அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் உனக்குன்னு ஒரு வேலையை நீ தேடிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நான் மனசுக்குள்ளேயே என்ன யோசிச்சேன்னா, நம்ம எப்படியாச்சும் உடம்பு பிரச்சனையிலேருந்து இந்த கால் வலி, இந்த பிரச்சனைகள் எனக்கு அந்த மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு என்னோடய நகைகள்லாம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு போட்டது பாதி தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிக்கிட்டாரு. அப்போ அப்பா இருந்ததுனால அவங்க நல்லா செஞ்சு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பாதி நகைகள் என்கிட்ட இருந்துச்சு. நான் நினச்சேன், நகைகள் நம்மளுக்கு இருந்து ஒன்றும் யூஸ் இல்லை தான். அதனால் நம்ம எப்படியாச்சும் விற்றுனாச்சும் நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் போய் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்கிட்ட இருந்த நகைகள்லாம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஒரு செயினை மட்டும் வச்சுட்டு, அது குழந்தைக்குன்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் அந்த 3 லட்ச ரூபாயும் கிட்டத்தட்ட 2 மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபாய் கிட்ட எனக்கு செலவானுச்சு. அதெல்லாம் செலவு பண்ணி ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்கிறது, சாப்பிட்றதெல்லாம் நானே செய்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு அவங்க கொடுத்த மூலிகை மருந்து இதெல்லாம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கல்யாணத்துக்கு அப்போ எப்படி இருந்தனோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. நான் சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன, நான் பழைய மாதிரி இருக்கணும். ஒரு தைரியமாக ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு வேலை இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தான் எதிர்பார்த்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி வந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்தது என்னென்னா, கொஞ்சம் வீட்லேயே நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஓரளவு முக்கால்வாசி என்னோட 95% க்யூர் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி டைலரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணுறப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் தெரிஞ்ச ஒரு அக்கா மூலயமா கிடச்சிச்சு. வீட்டில் கர்ச்சீஃப்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடணும். அவங்க கிளாத் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம சைஸ் பண்ணி கட் பண்ணி அதை ஓரம் அடித்து கொடுக்குறது, அதுதான் வேலை. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் இது நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரளவு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஓரளவு அதை நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் ஏன்னா முதல்லேயே நம்மளால் ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியலன்னா ஒரு 500 ரூபாய்னாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தேன். முதல் நாள் ஒரு 300 ரூபாய்க்கு செய்கிறது, மறுநாள் ஒரு 200 ரூபாய்க்கு அப்படி தான் செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எடுத்தோடனே ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணோன்னா பழைய மாதிரி உடம்பு சரியாக வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஓரளவு ஒரு 1000 ரூபாய்க்கு செய்கிற அளவுக்கு நான் இது பண்ணேன். சரி ஓகே, நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் செஞ்சாலும் பண்ணாலும் ஒரு இதில் நம்மளுக்கு மனசளவில் நம்ம சந்தோஷங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இந்த வேலையை செய்கிறப்போ எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடச்சிச்சு. அம்மா அதை தான் எதிர்பார்த்தாங்க இத்தனை நாளாக.
நீ வந்து பட்ட கஷ்டத்துக்கு ஒரு புண்ணியம் வந்து உனக்கு இப்போ கிடச்சிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்த்தோம். அதுக்கப்புறம் என்ன என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர பகுதியில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.